ஹாய் கைஸ், மொதல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இலவச மாதிரி தேர்வு 17க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இலவச மாதிரி தேர்வு 16 வரைக்கும் உள்ள ஆன்சர் கீ யாராவது செக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நற்றிணை. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரிபாடல். அடுத்து மூணாவது கொஸ்டின், தவறான இணையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, முல்லை, ஓதலாந்தையார். அடுத்து நாலாவது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உருவகம். அடுத்து ஆறாவது கொஸ்டின், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கைப்பொருள். அடுத்து ஏழாவது கொஸ்டின், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூளை எதுகை. அடுத்து எட்டாவது கொஸ்டின், அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும். இந்த அடிகளில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மேற்கதுவாய் எதுகை. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்பூதிய அடிகள் நான்மறை கற்றார். அடுத்து 10வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எண்ணுமை. அடுத்து 11வது கொஸ்டின், சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிகும். அடுத்து 12வது கொஸ்டின், தாழ்பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வினைத்தொகை. அடுத்து 13வது கொஸ்டின், பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பழுக்கின்றது. அடுத்து 14வது கொஸ்டின், படி என்ற வேறு சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, படித்து. அடுத்து 15வது கொஸ்டின், கல் எனும் வேறு சொல்லின் பதம் அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கற்றல். அடுத்து 16வது கொஸ்டின், இயல்பானது வேறு சொல் அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இயல்பு. அடுத்து 17வது கொஸ்டின், ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அம்பு. அடுத்து 18வது கொஸ்டின், குழலியும் பாடத் தெரியும். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குழலிக்கு பாடத் தெரியும். அடுத்து 19வது கொஸ்டின், தமிழ் சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மணிமுடி. அடுத்து 20வது கொஸ்டின், பொருந்தாய் இணையை சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மருதம் நண்பகல். 21வது கொஸ்டின், மிசை எதிர்ச்சொல் காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கீழ். அடுத்து 22வது கொஸ்டின், கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். அடுத்து 23வது கொஸ்டின், பொறுத்துக. வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை இன், 5ஆம் வேற்றுமை அது, 6ஆம் வேற்றுமை கண், 7ஆம் வேற்றுமை கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 1, 2, 3. அடுத்து 24வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 3 சரி. அடுத்து 25வது கொஸ்டின், தாயுமானவர் ஆற்றிய பணி எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரசு கணக்கர். அடுத்து 26வது கொஸ்டின், தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்து 27வது கொஸ்டின்,
உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கலீலியோ. அடுத்து 28வது கொஸ்டின். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா. அடுத்து 29வது கொஸ்டின். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஜியு போப். அடுத்து 30வது கொஸ்டின். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து 31வது கொஸ்டின். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். அடுத்து 32வது கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேபோ மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 33வது கொஸ்டின். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மூசி பூர்ணலிங்கம். அடுத்து 34வது கொஸ்டின். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புதுமை பித்தன். அடுத்து 35வது கொஸ்டின். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மெய்ப்பாட்டியல். அடுத்து 36வது கொஸ்டின். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இசைக்கலை. அடுத்து 37வது கொஸ்டின். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அண்ணா. அடுத்து 38வது கொஸ்டின். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேன்மலை. அடுத்து 39வது கொஸ்டின். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுரதா. அடுத்து 40வது கொஸ்டின். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிசிராந்தையார். அடுத்து 41வது கொஸ்டின். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நடுவண் அரசு. அடுத்து 42வது கொஸ்டின். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருமூலர். அடுத்து 43வது கொஸ்டின். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மனோன்மணியம். அடுத்து 44வது கொஸ்டின். மனோன்மணியத்தை இயற்றியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை. 45வது கொஸ்டின். செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இரண்டாம் பருவம். அடுத்து 46வது கொஸ்டின். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருத்தொண்டர் புராணம். அடுத்து 47வது கொஸ்டின். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம். அடுத்து 48வது கொஸ்டின். பொருளறிந்து பொறுத்துக. தடகர், கரடி, எண்கு, காட்சி, வல்வுகேர், பெரிய யானை, தெரிசனம், கூர்மையான நகம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3142. அடுத்து 49வது கொஸ்டின். குண்டலகேசியின் கதை தலைவி. குண்டலகேசி அவளின் வேறு பெயர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பத்தரை. அடுத்து 50வது கொஸ்டின். கவுந்தி அடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சமண துறவி. அடுத்து 51வது கொஸ்டின். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மணிமேகலை. அடுத்து 52வது கொஸ்டின். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும், இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மணிமேகலை. அடுத்து 53வது கொஸ்டின். குறுந்தொகை நூலின் பா வகை யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அகவற்பா. 54வது கொஸ்டின். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான், இக்கூற்றிற்குரியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குகன். அடுத்து 55வது கொஸ்டின். 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏழாதி. அடுத்து 56வது கொஸ்டின். பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நாலடியார்.
அடுத்த 57வது கொஸ்டின், கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நல்லெண்ணங்கள். அடுத்த 58வது கொஸ்டின், பொருட்பாலின் இயல்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசியல், அங்கவியல், ஒளிவியல். அடுத்த 59வது கொஸ்டின், வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மூங்கில் போன்ற தோல். அடுத்த 60வது கொஸ்டின், பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். அடுத்த 61வது கொஸ்டின், தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அயர்கூற்று. அடுத்த 62வது கொஸ்டின், பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிறவினை வாக்கியம். அடுத்த 63வது கொஸ்டின், அவன் சித்திரையான் எவ்வகை பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காலப்பெயர். அடுத்த 64வது கொஸ்டின், வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. அடுத்த 65வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அடுத்த 66வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. அடுத்த 67வது கொஸ்டின், சொல்லுக்கேற்ற பொருளறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வலிமை, திண்மை. அடுத்த 68வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. மறை, மறை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மான், வேதம். அடுத்த 69வது கொஸ்டின், ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளிநகல். அடுத்து 70வது கொஸ்டின், மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெரிய. அடுத்து 71வது கொஸ்டின், பாகற்காய் பிரித்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்து 72வது கொஸ்டின், பயனினம் பிரித்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பசுமை கூட்டல் நினம். அடுத்து 73வது கொஸ்டின், திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பெரிய புராணம். அடுத்து 74வது கொஸ்டின், 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐங்குறுநூறு. அடுத்து 75வது கொஸ்டின், தவறான இணை எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அகத்திக்கீரை, கண் நோய். அடுத்து 76வது கொஸ்டின், பொருந்தாத இணை எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வடமலையில் இருந்து வந்தது, கரி, அதாவது மிளகு. அடுத்து 77வது கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. அடுத்து 78வது கொஸ்டின், தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராணி மங்கம்மாள். அடுத்து 79வது கொஸ்டின், காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆட்டையாம்பட்டி. அடுத்து 80வது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அம்பேத்கர். அடுத்து 81வது கொஸ்டின், அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2005. அடுத்து 82வது கொஸ்டின், தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். அடுத்து 83வது கொஸ்டின், தபோலி எனும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மராட்டிய மாநிலம். அடுத்து 84வது கொஸ்டின், பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வி கோ சூரியநாராயண சாத்திரியார். அடுத்து 85வது கொஸ்டின், தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்க்ஸ் முல்லர். அடுத்து 86வது கொஸ்டின், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எமினோ. அடுத்து 87வது கொஸ்டின், விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போட்டி. அடுத்து 88வது கொஸ்டின், ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எடிசன். அடுத்து 89வது கொஸ்டின்,
எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா. அடுத்து 90வது கொஸ்டின். வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நா. பிச்சமூர்த்தி. அடுத்து 91வது கொஸ்டின். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். அடுத்து 92வது கொஸ்டின். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வாணிதாசன். அடுத்து 93வது கொஸ்டின். வாழ்வினீர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புதுவை அரசு. அடுத்து 94வது கொஸ்டின். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். அடுத்து 95வது கொஸ்டின். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். அடுத்து 96வது கொஸ்டின். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மருதகாசி. அடுத்து 97வது கொஸ்டின். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சென்னிக்குளம் அண்ணாமலையார். அடுத்து 98வது கொஸ்டின். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை யாது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 599. அடுத்து 99வது கொஸ்டின். நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. அடுத்து 100வது கொஸ்டின். அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புறநானூறு. இதோட இலவச மாதிரி தேர்வு 17க்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக பார்த்தாச்சு. தேங்க்யூ.